உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் துலாம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். அவரோடு விரையாதிபதி புதனும் இணைந்திருக்கிறார். எனவே வருமானம் வந்தாலும் அதை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கும். சேமிக்க முடியவில்லையே என்று கவலைப்படுவீர்கள். பணம் கைகளில் புரளும் நேரத்தில் சுப செலவுகளை செய்வது நல்லது. பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். மிதுன ராசியில் குரு. மார்கழி 6ஆம் தேதி மிதுன ராசிக்கு குரு வக்கர இயக்கத்தில் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு. அவர் இப்பொழுது பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கப் போகிறார். குரு உங்கள் ராசிநாதன் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் அதன் பார்வைக்கு பலன் அதிகம். எனவே இதுவரை இருந்த இடர்பாடுகள் அகலும். உடல் நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள். வாங்கிய கடனை கொடுக்க முடியவில்லையே, கொடுத்த கடனை வாங்க முடியவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு இப்பொழுது கொடுக்கல் வாங்கல்கள் சீராகும். சகாயஸ்தானத்தையும் குரு பார்ப்பதால் காரிய வெற்றியும் பணப்புழக்கமும் அதிகரிக்கும். உடன்பிறப்புகள் உங்கள் பணிக்கு உறுதுணையாக இருப்பார்கள். பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக பிள்ளைகளின் கல்யாணம் சம்பந்தமாகவோ, கடல் தாண்டி சென்று வெளிநாடுகளுக்கு படிப்பது சம்பந்தமாகவோ முயற்சி எடுத்தால் அதில் அனுகூலம் கிடைக்கும். தனுசு ராசியில் சுக்கிரன். மார்கழி 7ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் சுக்கிரன் அஷ்டமாதிபதியாகவும் விளங்குபவர். அவர் 3ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது வழக்குகள் சாதகமாக முடியும். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தொழில் நிலையத்தை இடமாற்றம் செய்யும் எண்ணம் மேலோங்கும். தூரத்து உறவினர்களால் ஏற்பட்ட தொல்லைகள் அகலும். தனுசு மற்றும் மகர ராசியில் புதன். மார்கழி 10ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் சகாயஸ்தானத்தில் உள்ள சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறார். எனவே கல்விக்காக எடுத்த முயற்சிகள் கைகூடும். பெற்றோர் வழியில் ஆதரவு கிடைக்கும். செய்தொழிலில் இருந்த சிக்கல்கள் மாறும். நல்ல சம்பவங்கள் யாவும் நடைபெறும் நேரம் இது. மார்கழி 27ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் செல்கிறார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கு புதன் வரும்பொழுது சொத்துகள் வாங்கும் முயற்சி கைகூடும். செய்தொழிலில் மேன்மையும் தனம் நன்மையும் கிடைக்கும் நேரம் இது. மகர ராசியில் செவ்வாய். மார்கழி 30ஆம் தேதி மகர ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு உச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் உச்சம் பெறும் இந்த நேரம் அற்புதமான நேரமாகும். பொருளாதாரம் உச்ச நிலையை அடையும். புதிய பொறுப்புகள் தேடி வரும். அதிகார அந்தஸ்திற்கு சிலர் உயர்த்தப்படுவார்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்று இணைத்தவர்களால் உதவிகள் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். கலைஞர்களுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் மாதம் இது. மாணவ மாணவிகளுக்கு மதிப்பெண்கள் அதிகரிக்கும். பெண்களுக்கு வருமானம் திருப்தி தரும். வரன்கள் வீடு தேடி வரும். பரிகாரம்: இந்த மாதம் அபிராமி அம்மன் வழிபாடு உங்களுக்கு ஆனந்த வாழ்வை தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.